முட்டை, நெய், மைதா மாவு எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக நம்ம சூப்பராக ஒரு கேக்கு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இதால் தான், இந்த மெஷரிங் கப்பால் தான் எல்லாத்தையும் அளந்துருக்கேன். இதில் 1/2 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய். இந்த எண்ணெயில் 1 கப்பு சீனி, இந்த கப்பாலேயே 1 கப்பு சீனியை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இதில் ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டு அடிச்சிட்டேன். இந்த கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு முட்டையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேக்கு, அழகான கேக்கு செய்யலாம். இந்த எண்ணெயோட நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கலந்துட்டு வீட்டு வச்சு அடிச்சிடுவோம். ஓரளவுக்கு கலந்தாச்சு. இதில் இது ஆப்ப சோடாப்பு 1 கரண்டி போட்டுக்கிறேன். 1 கப்பு சீனிக்கு 1.5 கப்பு ரவா வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் எவ்வளவு நைஸாக அடிக்க முடியுமோ இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இருக்கட்டும். இப்போ பேக்கிங் சோடா, இது பேக்கரி சோடா. இதில் 1/2 கப்பு போட்டுக்கலாம். இந்த சோடா உப்பு போட்டாக்க தான் மாவு நல்லா எலும்பி வரும். 1/2 கரண்டி. இப்போ வீட்டு சோடாப்பும் போட்டாச்சு, பேக்கிங் சோடாவும் போட்டாச்சு, இது இப்போ உப்பும் போட்டாச்சு. இது நல்லா கலந்துக்கிட்டு இப்போ ரவா கலந்துடலாம். அரைச்சி வச்ச ரவாவை அதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது 1.5 கப்பு ரவா சேர்த்துட்டு, இந்த பீட்டு சரியாகவே அடிக்க மாட்டேங்குது, மாவு தெறிக்குது. அதில் பால் சேர்த்துடலாம். பாருங்க, அதே கப்பால் 1 கப்பு பால். வெண்ணிலா எசன்ஸு, பாருங்க, வெண்ணிலா எசன்ஸு ஒரு ஃப்ளேவருக்கு, வாசனைக்காக ஒரு 1/2 மூடி சேர்த்தாச்சுங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுடலாம். ஒரு பக்கம் அப்படியே மூடி வச்சிடுறேன். இது நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்பட்ட ஃப்ரூட் அதில் போட்டுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் போடலாம். இன்றைக்கி நான் அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை இப்போது, அதனால் முந்திரி திராட்சை தான் போடுறேன். வீட்டில் உள்ள நட்ஸை வச்சு போடுங்க. இது மேலே தூத்துக்கிட்டோம். தயிர் இருந்தாக்கா ஒரு 1/4 கப்பு அதில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் போட மறந்துருச்சு. இது நல்லா கிளக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணுங்கள். நல்லா மாவு ஒன்றோட ஒன்று கலந்து, அப்போ தான் நல்லா உப்பி வரும். கையில் டிஸ்க் இருந்தாலும் அதாலையும் அடிக்கலாம். அவ்வளோதாம்மா, ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ கேக்கு மிக்சிங் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாவை இந்த மோல்டில் ஊற்றிடுறேன். எங்களா மாவு எப்படி இருக்குது? ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இதை மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். மாவு நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக அதில் ஊற்றி வச்சிடலாம். லேசாக அப்படி தட்டி விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு ரிங்கு வச்சு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இந்த மோல்டை தூக்கி வச்சிடலாம். 10 நிமிஷம் இந்த சட்டியை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன்.
பாத்திரத்துக்குள்ளே இருக்க இதை வச்சு சேர்த்துடலாம். பொறுமையாக வைக்கணும். அது வச்சாச்சு. இப்போ பாக்கி உள்ள நட்ஸுகளை இதில் தூவிடலாம். நட்ஸு இருந்தால் போடலாம், இல்லைன்னா கேக்குக்கு எதுக்குங்க நட்ஸு, சும்மா கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது சும்மா ஒரு இதுக்கு தானே. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. அப்படியே வேகட்டும். ஒரு சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. ஒரு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் அது வேகணும். மூடிட்டேன். 3/4 மணி நேரம் வெந்தோடனே பார்க்கலாம். 45 நிமிஷம் ஆகுது, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வெந்துருச்சு. சரிங்களா? மாவுலாம் இல்லை. பாருங்கள், மாவுலாம் இல்லை, நல்லா வெந்திருக்குது. ஒரு அரை மணி நேரம் சென்று இதை எடுக்கலாம். பாருங்கம்மா, கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சி. இந்த ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டேன். இப்போ சேவ் பண்ணிடலாம். ஒரு தட்டில் அப்படியே கவுத்தாச்சு. அருமையான கேக்கு ரெடி. நல்லா ஓரமெல்லாம் நல்லா செவந்து எம்ட்டு அழகாக இருக்குது பாருங்கள் கேக்கு. சூப்பராக. தாளெல்லாம் எடுத்துடலாம். நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையான கேக்கு ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா பொச பொசண்டு நல்லா பஞ்சு மாதிரி கேக்கு ரெடிங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், கொஞ்சம் கூட புட்டா அப்படியே போடுது. எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள். சாஃப்டான கேக்காக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.